பசங்க மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க காலையிலேயே. ஹஸ்பண்டும் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போயிட்டதுனால இன்னைக்கு பெருசாக எனக்கு வந்து வீட்டில் வேலை கிடையாது. துணி மடித்து வைக்கிற வேலை, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. ஆனால் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. ரொம்ப நாள் கழித்து வீட்டில் தனியாக இருந்தேன். ஸோ ஜாலியாக மொபைல் பார்த்துக்கிட்டே வீட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு கொஞ்சம் தனிமையில் இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி தனியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகிற வழியில் அம்மாவுக்கு கொஞ்சமாக நட்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு சித்தி கூடயும் நல்லா பேசிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது வானம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடகடன் வீட்டுக்கு வந்ததும் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால பசங்க சாப்பிட்றதுக்கு சீஸி பாஸ்தா கேட்டாங்க. அவங்களுக்கும் ஸ்நாக் மாதிரி கொஞ்சமாக பண்ணி கொடுத்துட்டு நான் க்ரீன் டீ குடிச்சு முடிச்சிட்டேன். பசங்க விளையாட போனதும் திரும்பவும் வீடு தனிமையாயிடுச்சு. காலையில் இருந்த அதே மூடு எனக்கு அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதனால எந்த வேலையும் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோன்னு மாற்றி மாற்றி கொரியன் சீரிஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். டைம் போனதே தெரில. 9:30 ஆயிடுச்சு. ஸோ நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நெய் தோசையும் காலையில் வச்ச சாம்பாரும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.